வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். RSS ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்க விதிமுறைகளை உருவாக்கிய பின்னரும் அனுமதி வழங்குவதில் ஏன் தாமதம்? தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை தகவல். மீண்டும் கல்வராயன் மலையில் களை கட்டும் கள்ளச்சாராய வியாபாரம். கள்ளச்சாராய சொர்க்கபூமியாக காட்சியளிக்கும் கல்வராயன் மலை. 4 மாவட்ட காவல்துறைக்கு சவால் விடும் சாராய வியாபாரிகள். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அக்டோபர் 11ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் CITU தொழிற்சங்கம் சார்பில் மனு தாக்கல். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் காப்பி நிறத்தில் வரும் குடிநீர். சுகாதாரமற்ற நீரை பருகிய 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி பீதியால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் பேருந்து நிலைய வளாக கடைகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார். பாட்டாளி மக்கள் கட்சியின் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். சேலம் ஓமலூரில் ஏலமிடப்பட்டதாக கூறி வீட்டை ஜப்தி செய்ய வந்த வங்கி அதிகாரிகளால் பரபரப்பு. உரிய தொகையை செலுத்திய பிறகு மிரட்டுவதாக கூறி அதிகாரிகளை முற்றுகையிட்ட பொதுமக்கள். தமிழக அரசின் 4 வகையான திருமண உதவி திட்டங்களுக்கு 16 கிலோ தங்கம் கொள்முதல் செய்யப்படும் என சமூக நலத்துறை அறிவிப்பு. 48 கோடியே 83 லட்சம் செலவில் 8 கிராம் எடை உள்ள 8000 தங்க நாணயங்கள் வாங்கவும் அரசு நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், PV ரமண்ணா ஆகியோர் அக்டோபர் 14ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். குட்கா முறைகேடு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் உள்ள நக்கீரர், பெரியார் ஆகிய 2 தோரண வாயில்களை இடித்து அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள நுழைவாயில்களை 6 மாதத்தில் அகற்றவும் மாநகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தல். கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் புதிய நீர்நிலை உருவாக்குவதன் மூலம் வெள்ள பாதிப்பை குறைக்க முடியும். மழைக்காலங்களில் அதிக அளவிலான நீரை சேமிக்க முடியும் என்றும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து. கோவை மாவட்டம் அன்னூரில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட டிப்பர் லாரிகளின் டயர்கள் மற்றும் பேட்டரிகள் திருட்டு. லாரியில் உள்ள டீசலையும் மர்ம நபர்கள் விட்டு வைக்காததால் லாரி உரிமையாளர்கள் வேதனை. தஞ்சை மற்றும் சேலம் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்காக்கள் திறப்பு. தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள மினி டைடல் பூங்கா மூலம் 500க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மினி டைடல் பார்க்கில் தொழில் தொடங்க தனியார் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றங்கள் அபராதம் விதிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். எங்கே சென்றார்கள் திமுக கூட்டணியின் 40 MPக்கள்? தமிழக மீனவர்கள் கைதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி.
கலைஞர் நூற்றாண்டு உணவுப் பொருள் சோதனை கூடம் சேமிப்பு கிடங்குகள் திறப்பு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கண்ணப்பர் திடலில் வீடற்ற 114 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடுகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பெண்களுக்கு சொத்துரிமை, வாக்குரிமை, இடஒதுக்கீடு வழங்கியது திராவிட சித்தாந்தம். ஆங்கிலேயரின் ஏமாற்று கோட்பாடை மதசார்பின்மை என்ற ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலடி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமத்தினர் போராட்டம். நைட்ரஜன் சிலிண்டர் வைத்து சங்கு குளிக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 15வது நாளாக சாம்சங் ஊழியர்கள் வேலைநிறுத்தம். அடையாள அட்டை முடக்கப்படும், தீபாவளி போனஸ் பிடித்தம் செய்யப்படும் என சாம்சங் நிர்வாகம் எச்சரிக்கை. மறைந்த பாடகர் எஸ்பிபி கடைசி வரை வாழ்ந்த காம்தான் நகரினை எஸ்பி பாலசுப்ரமணியம் நகர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும். தலைமைச் செயலகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் அவரது மகன் சரண் கோரிக்கை. குழந்தைகள் அடங்கிய ஆபாச படங்களை தனிப்பட்ட முறையில் பதிவிறக்கம் செய்து பார்ப்பது குற்றமல்ல என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சரியாக கையாளவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படுவது உறுதி. பூஞ்ச் மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவு. நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் ராகுல், நட்டா, மெஹபூபா முப்தி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு 6 தமிழ் திரைப்படங்கள் உட்பட 28 திரைப்படங்கள் ஆஸ்கருக்கு பரிந்துரை. மகாராஜா, குட்டுக்காளி, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ், வாழை, தங்கலான், ஜமா படங்களை அனுப்ப முடிவு. சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதுக்கு லாபட்டா லேடிஸ் படம் பரிந்துரை. ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள திரைப்படங்கள் குறித்து இந்திய திரைப்பட கூட்டமைப்பு அறிவிப்பு.